கடலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் இயக்குநர் சேரன் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகமுத்து, என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். கடலூர் புதுச்சேரி சாலையில தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இயக்குனரும் நடிகருமான சேரனின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு நாள்தோறும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இங்கு தனியார் பேருந்துகளுக்கான நேர கட்டுப்பாடு என்பது மிகவும் குறைந்த அளவிலே கொடுக்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தனியார் பேருந்துகள் நேரங்களை கடைபிடிக்காம அதிக வேகத்தினுடன் அது மட்டுமின்றி அதிக ஒலி எழுப்பியவாறும் சாலையில செல்வது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று புதுச்சேரியிலிருந்து கடலூர் வழியாக இயக்குனரும் நடிகருமான சேரன் அவர்கள் தனது கார்ல சென்று கொண்டிருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா கடலூர் புதுச்சேரி சாலை, அதாவது பெரிய கங்கனாங்குப்பம் என்ற பகுதியில சேரன் அவர்கள் வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த தனியார் பேருந்து அதிக ஒலி எழுப்பியவாறே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் வழிவிடுவதற்கான அந்த காரை ஓரங்கட்டினாலும் அங்கு ஓரங்கட்டுவதற்கான இடம் என்பது இல்லை என்பதனால அவர் தொடர்ந்து அங்கேயே நிற்கிறாரு. ஆனாலும் அந்த தனியார் பேருந்து தொடர்ந்து ஒலி எழுப்பியதுனால ஆத்திரமடைந்த சேரன் அவர்கள் காரை சாலையிலேயே நிறுத்திவிட்டு அந்த தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா சேரன் அவர்கள் கூறும்போது, தொடர்ந்து நான் அடிக்கடி கடலூர் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பதாகவும், இதற்கு இந்த போக்குவரத்து ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் நடிகரும் இயக்குனருமான சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.